அதாவது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.19 6வது சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபின்ற அணி கொடுத்துட்டு இவ்விரு அணிகளுக்கும் பரிமாற்று பண்பு ஏபி ஈக்குவல் பிஏ உண்மை என நிறுவுக. அதாவது ஏபின்ற அணி கொடுத்துட்டாங்க. பரிமாற்று பண்புனாவே நமக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 மெத்தடாக வரும். ஒன்று ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் பி ப்ளஸ் ஏ. இந்த பக்கம் ஏபியும் கூட்டினா வர மதிப்பும் பியும் ஏவியும் கூட்டினா வர மதிப்பும் சமமாக இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏன் பரிமாற்று பண்புனாவே சமமாக தான் இருக்கும் இல்லையா? ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு ஏவியும் பியும் பெருக்குனா வர மதிப்பும் பியும் ஏவியும் பெருக்குனா வர மதிப்பும் சமமாக இருக்கும். ஏன்னா அவங்களே வந்து உண்மைன்னு கொடுத்துட்டாங்க கொஷின்லே. இப்போது பரிமாற்று பண்பின் படி வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு ஏன்ற அணியும் பின்ற அணியும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ முதல்ல வந்து எல்ஹெச்எஸ் ஏ இன்ட்டு பி பெருக்கலாமா? இப்போ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் ஏன்ற அணி எடுத்து எழுதியாச்சு, பின்ற அணி எடுத்து எழுதியாச்சு. இப்போது கூட்டல்லாம் அப்படியே கூட்டிக்குவோம். பெருக்கல்னும் போது முதல் நிரை எடுத்து 2 நிரலையும் பெருக்கணும். இப்போ 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு 3 6. அடுத்து முதல் நிரை எடுத்து இரண்டாவது நிரலை ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 2 2. அடுத்து 2 இன்ட்டு 1 பெருக்குனா ப்ளஸ் 2. ஏன்னா ப்ளஸில் தான் இருக்குது. 2 இன்ட்டு 1 2 தான். அடுத்து இரண்டாவது நிரை எடுத்து முதல் நிரல் 3 இன்ட்டு 1 3 ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 3 3. அடுத்து இரண்டாவது நிரை எடுத்து இரண்டாவது நிரல் 3 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு 2 6 ப்ளஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 பெருக்குனா ப்ளஸ் 1 தான் வரும். ஈக்குவல் 1 மைனஸ் 6 கழிச்சா மைனஸ் 5 2 ப்ளஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 2 இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 ஆகிடும். ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆனால் 0 ஆகிடும். மைனஸ் 6 ப்ளஸ் 1 அப்போ என்ன ஒரு கழிச்சா 5 பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 5. சரிங்களா? இது நமக்கு கிடைச்ச ஏபிக்கான மதிப்பு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் பார்த்திங்கன்னா பி இன்ட்டு ஏ. பின்ற அணி என்ன? 1 மைனஸ் 2 மைனஸ் 3 1 இன்ட்டு ஏன்ற அணி என்ன? 1 2 3 1. சரிங்களா? ஈக்குவல் இப்போ முதல் நிறையை கொண்டு முதல் நிரலில் பெருக்க போகிறோம். 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு 3 6. அதே போல் முதல் நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 1 இன்ட்டு 2 2 மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு 1 2. அடுத்து மைனஸ் இரண்டாவது நிரையை கொண்டு முதல் நிரல் மைனஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு 1 3. அடுத்து ப்ளஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 இன்ட்டு 3 3. அடுத்து இரண்டாவது நிரையை கொண்டு இரண்டாவது நிரல் மைனஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு 2 6. அடுத்து ப்ளஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 தான் பெருக்கினாலும் ஈக்குவல் 1 மைனஸ் 6 கழிச்சா என்ன வரும்? 5. பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் 5. 2 ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆனால் 0 ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆனால் 0 மைனஸ் 6 ப்ளஸ் 1 கழிச்சா மைனஸ் 5. இது பிஏவுக்கான மதிப்பு. சரிங்களா? இப்போ நமக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் மதிப்பு பார்த்திங்கன்னா சேம் நமக்கு ஒரே மாதிரி தான் வந்திருக்கு அணி. அப்போது இந்த இடத்துல வந்து த 4 பரிமாற்று பண்பின்படி கீழே எடுத்து எழுதிக்குவாங்க. பரிமாற்று பண்பின்படி ஏபி ஈக்குவல் பிஏ என்பது உண்மையாகும். ஏன்னா உண்மையான கேட்டிருக்காங்க, உண்மையாகும். கீழே எடுத்து எழுதிக்கோங்க.